ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಟ ವಿಜಯ್ ರ್ಯಾಲಿಯಲ್ಲಿ ಕಾಲ್ತುಳಿತದಲ್ಲಿ ಮೃತಪಟ್ಟವರ ಸಂಖ್ಯೆ 40ಕ್ಕೆ ಏರಿಕೆ. ವಿಜಯ್ ರ್ಯಾಲಿಯಲ್ಲಿ ಕಾಲ್ತುಳಿತಕ್ಕೆ 40 ಜನರು ಬಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಕ್ಷಣಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗ್ತಾನೆ ಇದೆ ಸಾವಿನ ಸಂಖ್ಯೆ. ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಚಿಕಿತ್ಸೆ ಪಡಿತಾ ಇರುವ 50 ಜನರ ಸ್ಥಿತಿ ಗಂಭೀರವಾಗಿದೆ. ಅಸ್ವಸ್ಥಗೊಂಡ 11ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನರಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ನೀಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಕರೂರು ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜು ಆಸ್ಪತ್ರೆ, ಅಮರಾವತಿ ಆಸ್ಪತ್ರೆ, ಕರೂರಿನ ಅಕ್ಷಯ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಸ್ವಸ್ಥಗೊಂಡವರಿಗೆ ಚಿಕಿತ್ಸೆ ನೀಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಸುಮಾರು 100ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಮಂದಿಗೆ ಗಾಯಗಳಾಗಿದೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಸಿಗ್ತಾ ಇದೆ. 111ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನರಿಗೆ ಇದೀಗ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟನ್ನು ನೀಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಕರೂರು ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜು ಆಸ್ಪತ್ರೆ, ಅಮರಾವತಿ ಆಸ್ಪತ್ರೆ, ಕರೂರಿನ ಅಕ್ಷಯ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಸ್ವಸ್ಥಗೊಂಡವರಿಗೆ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ನೀಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ವಿಜಯ್ ರ್ಯಾಲಿಯಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಭಾಗಿಯಾಗಿದ್ರು. ಈ ಥರದೊಂದು ಕಾಲ್ತುಳಿತ ಸಂಭವಿಸುತ್ತೆ, ಸಾವು ಕಣ್ಣೆದುರುಗಡೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಭಾವಿಸಿರಲಿಲ್ಲ. ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿ ವಿಜಯ್ ಭಾಷಣವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ಬರಬೇಕು ಅಂತ ಹೋದವರು ಮಸಣ ಸೇರಿರೋದು. 40 ಮಂದಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ. ಇನ್ನು 2 ಸ್ಥಿತಿ ಗಂಭೀರ ಅಂತ ವೈದ್ಯರು ಮಾತಾಡ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ವೆಂಟಿಲೇಟರಲ್ಲಿ ಅವರನ್ನು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ಒಳಪಡಿಸಲಾಗಿದೆ ಅಂತ. ಇನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಗಾಯಗಳಾಗಿದೆ, ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಟ್ರೀಟ್ಮೆಂಟನ್ನು ಕೊಡಿಸುವಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಕರೂರಿನ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಇರುವಂಥ ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟನ್ನು ಕೊಡಿಸುವಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ ಕೆಲವರು ತಮ್ಮವರನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕೆಲವರು ಆಘಾತಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ, ಇನ್ನು ಕೆಲವರು ಅಸ್ವಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಈಗ ತನಿಖೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ಆದರೆ ಸಾವಿನ ಸಂಖ್ಯೆ ಮತ್ತಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಬಹುದಾದ ಸಾಧ್ಯತೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನು ತಿಳಿಸಲಾಗ್ತಾ ಇದೆ. 10,000 ಸೇರಬೇಕಾದಂಥ ಜಾಗದಲ್ಲಿ 60,000 ಮಂದಿ ಸೇರಿದರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಹೇಳಿ. ಇಲ್ಲಾಗಿದ್ದು ಕೂಡ ಅದೇ. இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு 2 இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், போக்குவரத்து, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம். இதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க, அதே தான் இவரும் சொல்றாரு. கஷ்டம் கொடுத்தது என்ன காரணம்னா, காலையில் 9 மணிக்கு வரதா தகவல் சொன்னாங்க. ஆனால் அவங்க 9 மணிக்கு வரல. அதெல்லாம் மக்கள் நெரிசலில் கூட்டம் காலையில் 8 மணிலேருந்தே ஃபுல்லாக கும்பலாயிடுச்சு கரூரில். அவங்க நாமக்கல் 1:30 மணிக்கு தான் மீட்டிங்கே முடிச்சது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு வரலாம். அந்த கிரௌடு பூரா நாமக்கல், பரமத்தி, வேலூர் அந்த கிரௌடு பூரா பின்னாடியே நாங்கள் போகல, பார்க்கல, டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நெரிசல் ஆயிடுச்சு. அந்த திருக்காம்புலியூர்கிட்ட பல நெரிசல் இருந்தோம், அப்பயே சுதாரிச்சிருக்கலாம். அவங்க காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருக்காம்புலியூர்லேருந்து எல்லாமே இந்த இளைஞர் பெண்கள் அதிகம். பெண்கள் வேதனைப்பட விஷயமா இருந்துச்சு. நாங்கள் பார்த்த வரைக்குமே நாங்கள் ஏதோ மீட்டிங் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு இந்த பெண்கள் போடுறதை நான் பார்த்ததில்லை. அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்த்து எங்கள் பிள்ளைகளே போகலான்னு போயிடாமா, அந்த நெரிசல் இருந்துச்சு. இதை இனிமேல் தவிர்க்கணும். இந்த மீட்டிங் பெண்கள் பிள்ளைகள் போடுறத தவிர்க்கணும் தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன வேதனையா இருக்கு. நாங்க விடியவே எதுக்கும் போனதில்லை, இன்னைக்கு வேதனையா நிக்கிறோம் பார்த்துக்கிட்டு. அதாவது மக்களுக்கு கஷ்டம் கொடுத்தது என்ன காரணம்னா, காலையில 9 மணிக்கு வரதா தகவல் சொன்னாங்க. எனக்கு இந்த மீட்டிங் போற வழியிலேயே என்னை தடுத்துட்டாங்க, போக முடியல. பட் ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் மீட்டிங் கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். என்ன அங்கே எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி, நாமக்கல் இந்த பகுதியிலிருந்து திரண்டு வந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி பெரும் திரளான மக்கள் விஜயை பின்தொடர்ந்து வந்ததுல, விஜய் அந்த வேலுசாமிபுரம் ஒரு குறுகிய பகுதி, அந்த பகுதியில் எல்லாமே குமியும் பொழுது அதை ஒன்றும் பண்ண முடியாமல் போயிருச்சு. நிறைய மூச்சு திணறல் இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. சிறு குழந்தைங்களுக்கு கூட அடிபட்டு இறந்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-8 குழந்தைங்க இறந்துருக்குறாங்க, 19 பெண்கள் இறந்துருக்குறாங்க, ஆண்களோட மொத்தம் 40 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்குறாங்க. ரொம்ப கரூருடைய வரலாற்று ஒரு கருப்பு நாளாக நம்ம இது பார்க்குறோம். என்னோட பேர் சூர்யாங்க, நான் கரூர் பகுதியில் தான் வசிக்கிறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய கூட்டத்திற்கு விஜய் வந்திருந்தாப்படி. வேலுசாமிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு பகுதி, முனிப்பன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாலை இருக்கு, ரொம்ப குறுகிய பகுதி. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை அடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் பயன்படுத்தி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது அவர் விஜய் நல்ல ஒரு பெரிய இடம் தான் கேட்டா, அப்படி இருந்தாலுமே அவங்க கொடுக்கல. ஒரு சின்ன இடத்த கொடுத்து இந்த மக்களை இவ்வளவு சிரமப்படுத்திட்டாங்க.
அதே போல பாத்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்ச மக்களை வந்து மீட்டு கொண்டாடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல. ஆனா அங்க நிக்கிற மக்களுக்கே வந்து போதிய இடம் பத்தல. அந்த மக்களை வெளியே கொண்டு வரது பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதம் ஆயிருச்சு. இதனாலதான் இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து முறையா வந்து அரசு வந்து கரெக்டா பயன்படுத்தியிருந்தா இவ்வளவு இழப்பு இருந்திருக்காது. மேலும் இதுக்கு மேல ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா வந்து ஒரு காற்றோட்டமான இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் நடக்கணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வந்து யாரையுமே பழி வாங்க வேணாம். இதுல வந்து பொதுமக்கள் தான் பாதிப்படைகிறாங்க. இனியாவது அரசுகள் வந்து ரொம்ப கவனத்தோட பொதுமக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையில செயல்படணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். என்னோட பேர் சூர்யாங்க. நான் கரூர் பகுதியில தான் வசிக்கிறேன்.